எல்லாமே மல்டிப்ளெக்ஸ்க்கு போயிடுறாங்க, சிங்கிள் தியேட்டர்ஸ்க்கு வர மாட்டாங்க. மக்கள் இன்னமும் சிங்கிள் தியேட்டர்ஸை ப்ரிஃபர் பண்றாங்க. இதுதான் அதுதாங்கிற மாதிரிலாம் இல்லை. சுத்தமா ஆரோக்கியமா இருந்துச்சுன்னு சொன்னா எதனால வந்துருவாங்க. 1000 கோடின்னு பேசுறாங்க சார். அந்த 1000 கோடி தமிழ் சினிமா பண்ணுமா பண்ணாதா? இப்ப கூலி வருது, கூலி 1000 கோடி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லையா? எனக்கு ஜோசியம் தெரியாது சார். இந்த ரிவ்யூவர்ஸ், அதுக்கப்புறம் இந்த நிறைய தியேட்டர்ஸ் வெளியே இந்த பப்ளிக் ஒப்பீனியன் எடுக்கிறதுனால வந்து படத்தோட கலெக்ஷன் ஃபெயில் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார். உங்களோட கருத்து? தோல்வியான படத்துக்கு நீங்க எவ்வளவுதான் வரிஞ்சு விளம்பரம் பண்ணாலும் அது வெற்றி அடைஞ்சிடாது. வெற்றி படத்தை நீங்க எவ்வளவு நெகட்டிவா சொன்னாலும் தோல்வி அடைஞ்சிடாது. ஓடிடி விற்காதனால டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓடிடினால இந்த மாதிரி தள்ளி போற படங்கள்லாம் இருக்கா சார்? இன்னும் இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது தெரியாது, எனக்கு தெரியாது. ஓடிடிக்காரங்க ரிலீஸ் டேட்லாம் கூட டிசைட் பண்றாங்க. நான் பெரிய படங்களுக்குலாம் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய சின்ன படங்கள் வந்து தள்ளி போறதுக்கு காரணமும் அதான் கேள்விப்பட்டிருக்கேன். உண்மை. ஸோ இப்போ ஓடிடி தான் இப்போ தமிழ் சினிமாவோட ரிலீஸ் எல்லாம் வந்து டெஃபினட்டா இல்லை. சின்ன படங்களுக்கு தியேட்டர் கொடுக்க மாட்டாங்கன்ற ஒரு டாக் வந்து ரொம்ப வருஷமா பேசிட்டு இருக்காங்க சார். அப்படி ஒண்ணு இருக்கா சார்? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கணுமா? போன வருஷம் மொத்தம் எத்தனை படம் ரிலீஸ் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 300+ ஃபிலிம்ஸ். இல்ல 247. இந்த 247 படத்துல எத்தனை சின்ன படங்கள் எத்தனை பெரிய படங்கள்னு சொல்ல முடியும்? ஒரு 200 சின்ன படங்களா இருக்குமா? அதுல டெஃபினட்டா இருக்கும். கரெக்டா நம்பர்லாம் வேண்டாம். 200 இருக்கும் சார். இருக்கும்ல. நான் 47 படம் பெரிய படம் ஒதுக்கிறோம். இந்த 200 படம் எங்க ரிலீஸ் பண்ணீங்க? தியேட்டர்ல. அப்புறம் இப்படி தியேட்டர் தராம எப்படி ரிலீஸ் பண்ணீங்க? 100 நாள் 150 நாள் ஷீல்ட் எல்லாம் இனிமே அது திரும்ப வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. டிவி ஒரு காரணம், ஓடிடியில் வந்துருது. இது போக அந்த திருட்டு வெப்சைட்ல இருக்கு பாருங்க, அதுலயும் FT சினிமாஸ் எக்ஸ்க்ளூசிவ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட எக்ஸிபிட்டர், அது மட்டும் இல்லாமல் நிறைய தமிழ் சினிமாவை நிறைய கூர்ந்து கவனித்து நிறைய விஷயங்களை பாசிட்டிவாக சொல்லக்கூடிய ஸ்ரீதர் சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். எக்ஸிபிட்டர்ஸ் கிட்ட இருந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னென்னா வந்து சார், எல்லாருமே சொல்கிற ஒரு இது என்னென்னா எல்லாமே மல்டிப்ளெக்ஸ்க்கு போயிடுறாங்க, சிங்கிள் தியேட்டர்ஸ்க்கு வர மாட்டாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் தியேட்டரில் படம் பார்க்குறதோட ஒரு அலாதியான ஒரு விஷயங்கள் வந்து அங்கே இருக்கிற செலிப்ரேஷன், அது எதுவுமே வந்து ஒரு பெரிய தியேட்டர்ஸில் ஒரு மல்டிப்ளெக்ஸ்லயோ மால்லையோ இருக்காது. மக்கள் இன்னமும் மல்டிப்ளெக்ஸ் போகணும்னு நினைக்கிறாங்களா, சிங்கிள் தியேட்டர்ஸை ப்ரிஃபர் பண்றாங்க? மல்டிப்ளெக்ஸும் போகணும்னு நினைக்கிறாங்க சார், சிங்கிள் தியேட்டருக்கும் போகணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் சென்னையிலே எடுத்துக்கோங்க, மல்டிப்ளெக்ஸும் இருக்குது, சிங்கிள் தியேட்டரும் இருக்குது, ரெண்டுமே தான் ஓடிட்டு தான் இருக்குது. அதில் ஒன்றும் பெரிய ஒரு அதுதாங்கிற மாதிரிலாம் இல்லை. படம் நல்லா இருந்தால், தியேட்டர் நல்லா இருந்தால், தியேட்டரில் அவங்களுக்கு ஒரு 3-4 விஷயம் சார் வேணும் சார். உள்ளே நுழைஞ்சோடனே சீட் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ஏசி அவங்களுக்கு நல்லா இருக்கணும், தியேட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும். இது எல்லாத்தையும் மீறி ஃபேமிலியாக வர்றாங்க பாருங்கள், அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் நல்லா இருக்கணும். ரெஸ்ட் ரூம் சுத்தமாக ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க அந்த ப்ரிஃபர் பண்ணி அது மால், மல்டிப்ளெக்ஸ் அல்லது சிங்கிள் ஸ்க்ரீன் எதுனாலும் வந்துடுவாங்க சார். இந்த ஒரு 4-5 இது அவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணால் கண்டிப்பாக வருவாங்க படத்துக்கு. சார் 2025 அடுத்து பெரிய பெரிய படங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் மദ്രാசி இருக்குது சிவகார்த்திகேயனோடது, இன்னொன்று தலைவரோடது கூலி இருக்கு. அந்த மாதிரி இன்னும் பெரிய படங்கள் லைனப்ல இருக்கு. இப்போ அடுத்தடுத்து இப்போ எப்படியும் விஜய் சாரோட படம் 2026 ஆயிடுச்சு. பட் 2-3 பெரிய படங்களே வந்து லைனப்ல இருக்கு சார். நீங்க சினிமாவை இத்தனை வருஷமா கிட்டத்தட்ட ஒரு 3-4 டெக்கேட்ஸா பாக்குறீங்க, உங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ பெரிய படங்கள்லாம் வருது, அதுவும் நீங்க ரஜினி சார் படத்தை பத்தி நிறைய பாசிட்டிவ் சொல்லுவீங்க. கூலி எல்லா படத்தை பற்றியும் நல்லா பாசிட்டிவ் தான் சொல்லுவேன். ஸோ இப்போ எப்படி சார் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? இப்போ மദ്രാசி எல்லா படமும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். நீங்கள் மദ്രാசி ரஜினி சார் படம் மட்டும் சொல்கிறீங்க. இப்போ 20ஆம் தேதி குபேரா வருது, 13ஆம் தேதி விஜயகாந்த் சார் சன்னு படம் வருது. இப்போ நிறைய லைனப் இருக்குது. தனுஷுக்கு ஒரு படமோ 2 படமோ இருக்குது, ஜெயம் ரவிக்கு படம் இருக்குது, வரிசையாக எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் படம் இருக்குது, சிவகார்த்திகேயன் படம் இருக்குது, வரிசையாக படங்கள் இருக்குது சார். எந்த படம் நல்லா இருக்கோ அந்த படம் ஓடிடுச்சு சார். சிவகார்த்திகேயன் அவரை பற்றி ஒரு பேசணும்னு நினச்சேன் சார். ஒரு 2013-14 ஒரு 2014 தான் ஒரு பெருசாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு ஒரு பிக் லீக்ல அவரோட அமரன் வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் பண்ணுது. இப்போ மദ്രാசி படத்துக்கு வந்து அவ்வளோ பெரிய ஓப்பனிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த வளர்ச்சி எப்படி சார் பார்க்குறீங்க? மகிழ்ச்சியாக பார்க்குறேன். அவர் எங்கள் ஊருக்காரர், திருச்சிக்காரர். அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக பார்க்குறேன். எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். எப்போ ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணுவார். சில கருத்துக்கள் நான் சொல்லுவேன், அதை ஏற்றுக்குருவார். அவர் சில கருத்துக்கள் கேட்பார், நான் விளக்கம் சொல்லுவேன். ஒரு நல்ல வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகர், நல்ல பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி நான் ஆண்டவனை பிரார்த்திச்சேன். சார் இது கேட்கணும்னு நினச்சேன் சார். என்னன்னா, நான் இந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான சினிமா பர்சன்ஸ் கிட்ட கேட்கணும்னு நினைப்பேன் சார். என்னன்னா, தெலுங்கு ஒரு பாட்காஸ்ட்டில் வந்து கேட்கப்பட்ட கேள்வி சார். என்னன்னா, ஒரு ஃபிலிம் கிரிட்டிக் கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி
தமிழ்லலாம் ஒரு 5-6 பேர் தான் ஹீரோஸாக இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும்தான் ஓப்பனிங் இருக்குது. ஆனால் தெலுங்குல வந்து ஒரு 13-14 ஹீரோஸ்க்கு அங்கே ரெகுலர் ஓப்பனிங் இருக்குது. இப்போ தமிழ் சினிமா வந்து முன்னாடி அந்த 6 பேருக்குள்ளேயே சுற்றி இருந்த சினிமா, இப்போ ஒரு பக்கம் மணிகண்டன் படம் ஹிட் ஆகுது, சசிகுமார் சார் படம் ஹிட் ஆகுது, அடுத்தடுத்து சின்ன சின்ன படங்கள் சூர்யா அவரோட படம் ஹிட் ஆகுது. ஸோ அந்த இதுக்கு வந்து மூவ் ஆகுறோமா சார் நம்மளும்? இதெல்லாம் ஒரு வரைமுறைக்குள்ளே கொண்டு வர முடியவே முடியாது. தெலுங்கில் 12 பேர் தான் இருக்கிறாங்க, தமிழில் 8 பேர் தான். தெலுங்குலேயும் 12 பேரை மீறி புதுசாக ஒருத்தரோட படம் ஒன்று ஜெயிச்சிரும். அவர் அந்த 12ல் ஒருத்தர் 13 ஆகிடுவார். நம்ம தமிழில் ஆல்ரெடி 10 பேர் இருக்காங்கன்னு சொன்னால் இன்னொருத்தர் ஒரு படம் ஜெயிச்சிச்சுன்னா மணிகண்டன் உள்ளே வந்தார்னா 10-11 ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து இயற்கையினுடைய ஒரு வளர்ச்சி, டெவலப்மெண்ட். மாற்றம் ஒன்று தான் மாற்றம் இல்லாதது. ஸோ எந்த படம் நல்லா இருக்கோ, எந்த ஆர்டிஸ்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அது வெற்றி அடையும். அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு வெற்றி போய் சேரும். பிரதீப் ரங்கநாதன் எங்கேருந்து சார் வந்தார்? ஷார்ட் ஃபிலிம்லேருந்து அப்படியே வந்தார். அழகாக 2 வெற்றியை கொடுத்தார். பெரிய ஆளாயிட்டார். இன்றைக்கி பிரதீப் ரங்கநாதனுடைய கால் ஷீட் இன்னைக்கு கிடைக்கல. டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர், எங்கள் திருச்சி பையன் தான் அந்த பையன். திருச்சி கேம்பியன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு. அந்த பையன் வெற்றியை கொடுக்கலையா? அந்த பையனுக்கே இப்போ கால் ஷீட் கொடுக்க முடியாமல் அந்த பையன் ரொம்ப படம் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது வெற்றி ஒன்று தான், அது ஒன்று தீர்மானிக்கும். சார் சிம்பு சார் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க அவரோட எர்லியர் ஸ்டேஜஸ்லேருந்து இப்போ வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு 3 படம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். அதில் ஒரு படம் ஒரு காரணங்களால் அப்படி தள்ளி போகுது. இப்போ பெரிய லைனப்போட இருக்கார்ல சார், எல்லாருமே அவர் வந்து நிறைய கம்பேக்கு அப்படின்றதெல்லாம் பேசுகிறாங்க சார். அவரோட ஃபேன்ஸே நிறைய இது பண்ணுறது. அவர் இப்போ சினிமாவில் திரும்ப அவர் நடிக்க ஆரம்பித்தா அவருக்கான ஓப்பனிங் இருக்குமா சார்? மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கும். எங்கள் வீட்டு வேலைங்கிற ஒரு படம், அவங்க அப்பா படம், அதில் தான் ஃபஸ்ட்டு அவர். அதுக்கு முன்னாடி நிறைய வந்திருக்கார். அதில் தான் ரொம்ப பெரிய அளவில் ஒரு முகம் தெரிகிற மாதிரி ரீச் ஆனது அந்த படத்தில் தான். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் ஹிட்டு கொடுத்துருக்காரு, ஃபெயிலியர்ஸும் கொடுத்துருக்காரு. இந்த மாநாடுங்கிற படம்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வெற்றி. திரும்பவும் அவர் லைன் அப் நல்லபடியாக படங்கள் பண்ணார்னாக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைவார் சார். 1000 கோடின்னு பேசுகிறாங்க சார். அந்த 1000 கோடி தமிழ் சினிமா பண்ணுமா பண்ணாதா? இப்போ கூலி வருது, கூலி 1000 கோடி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, வாய்ப்பு இல்லையா? எனக்கு ஜோசியம் தெரியாது சார். இந்த ரிவ்யூவர்ஸு, அதுக்கப்புறம் இந்த நிறைய தேட்டர்ஸ் வெளியே இந்த பப்ளிக் ஒப்பீனியன் எடுக்கிறதுனால வந்து படத்தோட கலெக்ஷன் இதுவாகுது, படத்தோட இது வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே சார், உங்களோட கருத்து? அதில் எனக்கு ஒரு பெரிய உடன்பாடு இல்லை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தேட்டருக்குள்ளே நீங்கள் வந்து எடுக்க வேணாம்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். என்னுடைய கேட்டு காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, காம்பவுண்டு வெளியில் நின்று அவர் கேட்டார்னு என்ன பண்ணுவீங்க? அது ரோடு ஒன்றுமே பண்ண முடியாது. ரெண்டாவது, இந்த ரிவ்யூவர்ஸ்னாலேயோ அல்லது மக்கள் கருத்து சொல்கிறதுனாலையோ ஒரு படம் பெருசாக பாதிச்சிடாது, பெரிய வெற்றியும் அடைஞ்சிடாது. ஒரு தோல்வியான படத்துக்கு நீங்கள் எவ்வளோ தான் வரைஞ்சி விளம்பரம் பண்ணாலும் அது வெற்றியை அடைஞ்சிடாது. வெற்றி படத்தை நீங்கள் எவ்வளவு நெகட்டிவாக சொன்னாலும் தோல்வியை அடைஞ்சிடாது. ஸோ அது நேச்சுரலாக அது அந்த ட்ராவல் அது இட் கோஸ். சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு சொல்லி இப்போ ஒரு க்ரௌடு உருவாயிருக்கு. அவங்க கிட்டலாம் படத்தை கொடுத்து ப்ரமோட் பண்ணுறாங்க. முன்னாடி வந்து இது நீங்கள் தயாரிப்பாளர்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி. முன்னாடி தந்தி, தினமலரில் விளம்பரம் வரும், ஆனந்த விகடனில் ஒரு விமர்சனம் ஒன்று வரும். ஆமாம், அந்த விமர்சனம் ஒரு பெரிய இம்பேக்டை உண்டு பண்ணும். அது அவங்க புக்கை பார்த்துட்டு தேட்டருக்கு போகிறவங்கலாம் ரொம்ப பேர் இருந்தாங்க. இன்றைக்கி அதெல்லாம் இல்லை சார். எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பட் அவன் டிசைட் பண்ணுறான், இது பார்க்கலாம், பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு. பார்க்கலான்னா பார்க்குறான், பார்க்க வேணாம்னா விட்டுறான். தட்ஸ் ஆல். ஓடிடினால வந்து படங்களோட தேட்டர் ரிலீஸ் வந்து பாதிக்கப்படுது, அது வந்து ரொம்ப தள்ளி போகுது அப்படின்லாம் சொல்லப்படுது சார். நிறைய ரீசெண்டாக ஒரு ப்ரொடியூசர் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கூட சொன்னார், இப்போ மிஷ்கின் சாரோட பிசாசு 2 படமாகட்டும், இல்லை அவர் அடுத்து பண்ணியிருக்க ட்ரெயின் படம், இதெல்லாம் வந்து கரெக்டாக ரெடியாக இருக்குது, ஆனால் வந்து ஓடிடி விற்காதனால டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஓடிடினால இந்த மாதிரி தள்ளி போகிற படங்கள்லாம் இருக்கா சார்? உண்மையாக இருக்குது. ஓடிடியிலேருந்து சேட்டலைட்லேருந்து தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய ரூபா வருது. அந்த வியாபாரம் நடந்து அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணாமல் இருக்கும் பொழுது அவரால் அந்த தயாரிப்பு செலவையும் இதையும் ஈடுகட்ட முடியாது. தியேட்டரில் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன வரும் வராதுன்றது தெரியாது. பட் இந்த சேட்டலைட்டு அல்லது இந்த ஓடிடி சோஃபார் இஸ் கன்சர்ன்டு அந்த வருமானம் வந்து ஒரு ஃபிக்ஸட் நம்பர் வந்துடுது. இத்தனை கோடி, இத்தனை லட்சம், ஏதோ ஒரு நம்பர் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த பேமெண்ட் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க அந்த டிடிஎஸ் போக மிச்ச பேமெண்ட் அவங்க கரெக்டாக கொடுத்துருவாங்க. அப்போ அது அவங்களுக்கு ஒரு உறுதியான ஒரு நம்பராக போயிடுது. அதனால சிலது தள்ளுது. இன்னும் இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது தெரியாது, எனக்கு தெரியாது. ஓடிடிக்காரங்க ரிலீஸ் டேட்லாம் கூட டிசைட் பண்ணுறாங்க. ஆமாம் சார், நான் பெரிய படங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய சின்ன படங்கள் வந்து தள்ளி போகிறதுக்கு காரணமும் அதான் கேள்விப்பட்டிருக்கேன். உண்மை. ஸோ இப்போ ஓடிடி தான் இப்போ தமிழ் சினிமாவோட ரிலீஸ் எல்லாம் வந்து டெஃபினட்டாக இல்லை. அது ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும்தானே ஒழிய தியேட்டர் அவைலபிலிட்டியை பொறுத்து ரிலீஸ் டேட்டு கொஞ்சம் மாறுது. ரெண்டாவது, எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, சோலோவாக வரணும்னு நினைக்கிறாங்க. பெரிய படமாக இருக்கட்டும், சின்ன படமாக இருக்கட்டும்,
அப்போ 1 வாரம் 2 வாரம் முன்ன பின்ன தள்ளி போயிடும். மற்றபடி ஓடிடி இன்னொன்று அது இது யாரும் எதையும் டிசைட் பண்ண முடியாது. சின்ன படங்களுக்கு தேட்டர் கொடுக்க மாட்டாங்கன்ற ஒரு டாக் வந்து ரொம்ப வருஷமா பேசிட்டு இருக்காங்க சார். அப்படி ஒன்று இருக்கா சார்? ஏன்னா நான் ரீசெண்டாக இப்போ ஒரு 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 ஸ்டேஜில் பார்க்கும்போது கூட வந்து சொல்லியிருந்தாங்க, சின்ன படங்களுக்கு கொஞ்சம் நேரம் வாய்ப்பு கொடுங்க, தேட்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த படம் நல்லா இருந்தால் அதுக்கான சக்ஸஸ் அதே தேடிக்கொள்ள சார். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? போன வருஷம் மொத்தம் எத்தனை படம் ரிலீஸ் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 300+ ஃபிலிம்ஸ் இல்லை 247 போன வருஷம். இந்த 247 படத்தில் எத்தனை சின்ன படங்கள் எத்தனை பெரிய படங்கள்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது சார், கஷ்டம் தான். ஒரு 200 சின்ன படங்களாக இருக்குமா? அதில் டெஃபினட்டாக இருக்கும். கரெக்டாக நம்பர்லாம் வேண்டாம், 200 இருக்கும் சார். இருக்கும்ல. இப்போ நான் 47 படம் பெரிய படம் ஒதுக்கிறோம். இந்த 200 படம் எங்கே ரிலீஸ் பண்ணீங்க? தேட்டரில் தான் சார். அப்புறம் என்ன? அப்புறம் இப்படி தேட்டர் தராமல் எப்படி ரிலீஸ் பண்ணீங்க? தேட்டர் தராமல் எப்படி சாமி ரிலீஸ் பண்ணீங்க? தேட்டர் கொடுத்துருக்கோம். தேட்டர் கொடுத்தா நியாயமான ஒரு விஷயத்தை எல்லோரும் முதல்ல ஒத்துக்கணும். வியாழக்கிழமை நைட் நான் போஸ்ட் ஒட்டி வெள்ளிக்கிழமை காலைல படம் போடுறேன். காலையில் ஷோவுக்கு 11 மணிக்கு ஒரு 40 பேர் வந்துட்டாங்கன்னா ஓகே. 12 பேர் வந்தாங்கன்னா கூட நம்ம ட்ரை பண்ணி படத்தை போட்டுருவோம். 2 பேர் வர்றான், ஒருத்தன் வர்றான், இல்லை யாருமே வர்றதில்லை. என்ன பண்ண முடியும்? நான் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளைக்கு இழுத்து பார்க்கலாம். திங்கட்கிழமை காலையில் என்ன பண்ண முடியும்? எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டி ஆகணும், சம்பளம் போட்டாகணும். என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இல்லை சார், கஷ்டமான ஒரு விஷயம் தான் அதான் சார். முன்னாடி இப்போ நான் தேட்டர்ஸ்லாம் போகும்போது, நம்ம பழைய தேட்டர்ஸ்லாம் போகும்போது, இந்த 100 நாள் 150 நாள் ஷீல்டெல்லாம் எக்ஸிபிட்டர்ஸ்க்கு அடிக்க வச்சிருப்பீங்க நீங்க. இனிமே அது திரும்ப வரதுக்கான வாய்ப்பே கிடையாதா சார்? இப்பயும் நிறைய சக்சஸ்லாம் இப்போ மகாராஜா 50 நாள், கருடன் 50 நாள், இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக 50 நாள். இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி இட் இஸ் கோயிங் அந்த மாதிரி போகுது. போனால் அவங்க ஷீல்டு கொடுப்பாங்க, ஷீல்டு நாங்கள் வாங்கிக்கிறோம், வாங்கி கொண்டு பத்திரமா வைக்க தான் போகிறோம். அதில் நல்ல மகிழ்ச்சியான விஷயம். அதில் இந்த டிவி ஒரு காரணம். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் டிவியில் போட்டுடுறாங்க, ஓடிடியில் வந்துடுது. இது போக அந்த திருட்டு வெப்சைட்டில் இருக்கு பாருங்கள், அதுலேயும் படங்கள் வந்துடுது. அதனால் இந்த 50 நாள் 100 நாளுங்கிறதுலாம் கொஞ்சம் சாத்தியம் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு சில படங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். சார் ரொம்ப நன்றி சார். நான் நிறைய ஓப்பனான கேள்விகள்லாம் கேட்டேன். நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஓப்பனாக இப்போ என்ன நடக்குது தமிழ் சினிமாவில் அப்படின்றத வந்து எக்ஸிபிட்டர் சைட்லேருந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் சார். நன்றி சார். ரொம்ப நன்றி.